அனைவருக்கும் வணக்கம். ஈசன் அறக்கட்டளை நிறுவன தலைவர், ஏனைய நிர்வாகிகள் அனைவருக்கும் எனது முதற்கண் எனது நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். குறிப்பாக நண்பரும் ஜோதிட ஆசானமாகிய பண்டிட் பாலசுப்ரமணியன் ஐயா அவர்களுக்கு எனது சிறப்பான பணிவான வணக்கம். இங்கே எனக்கு முன்னால் பேசிய மீனாட்சி அம்மா அவர்கள் நல்ல சிறப்புரை, 12 லக்னங்களுக்கும் 12 ராசிகளுக்கும் சிறப்பான உரையை ஆற்றியிருக்கிறார். அவருக்கு எனது தனிப்பட்ட முறையிலான ஒரு வாழ்த்துக்களும் தெரிவித்துக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். பொதுவாக இங்கே எனக்கு வழங்கப்பட்ட தலைப்பு மாந்தி. நர்த்தனம்னா டான்ஸுன்னு அர்த்தம், உங்களுக்கே தெரியும். இல்லை, அது நவகிரகங்களை பற்றி பேசிகிட்டு இருக்கிறோம். இப்போ திடீர்னு மாந்தியை பற்றி பேசுகிறீங்களே, அது ஒரு மோசமான கிரகமாச்சே, இது ஒரு முகம் சுளிக்க வைக்கக்கூடிய ஒரு கிரகமாச்சே, இது என்னது ஒரு அசுப கிரகமாச்சே அப்படின்னு தயவுசெய்து எண்ணிவிட வேண்டாம். சற்று முன்னோக்கி நாம் பார்க்க வேண்டும். இந்த ஜோதிட சாஸ்திரம் என்பது புராண காலங்களாகட்டும் பண்டைய காலங்கள் ஆகட்டும் வெறும் 7 கிரகத்தை வைத்து பலன் சொல்லி வந்தது உண்டு. அது எல்லாருக்கும் தெரியும். பின்னர் தான் ராகு கேதுக்கள் பலன் சொல்லி வரும்போது வெறும் செவ்வாய் தோஷம் சனி தோஷம் மட்டுமே வச்சுட்டு பலன் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் பின்னால் ராகு கேதுக்கள்னு ஒன்று இருக்குது அப்படிங்கிறது பின்னால் விஞ்ஞான ரீதியாக கண்டுபிடிக்கப்பட்டு அது அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டு ராகுக்கு 3 கேதுக்கு 3 ஆகிய 6 நட்சத்திரங்களை அதுக்கு அழித்து திசா புத்தி காலமும் அழித்து 18, 7 இந்த மாதிரி திசா புத்தி காலங்களை வைத்து அதை அடைவு செய்து பலன் சொல்லி வந்தார்கள். அதை ஒரு சாரார் ஏற்றுக்கொள்ளவும் இல்லை. அங்கே தான் ஒரு ஹைலைட்டு. காரணம் என்னன்னாக்கா, ராகு கேது ஒரு உருவம் இல்லாத கிரகம், அதே கிரகமே இல்லை, அதை எப்படி பலன் கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னது உண்டு. ஆனால் விஞ்ஞான ரீதியாக பார்க்கும்போது அடிப்படையில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த ராகு கேதுகளுடைய இயல்பான தன்மை என்னன்னாக்கா எல்லா கிரகங்களும் நன்மையை கொடுக்கும், தீமையை கொடுக்கும். ஏன் குரு பகவான் கூட தீமையை கொடுக்க வல்லவர், மாரகத்துக்கு ஒப்பான கண்டத்தை கொடுக்க வல்லவர் தானே. அதுபோல் இந்த ராகு கேதுக்கள் எடுத்து பார்த்தீங்கன்னாக்கா சூரியன் சந்திரனுடைய நகர்வு பாதையில் குறுக்கிடும் 2 வெட்டுப்புள்ளிகள் தான் ராகு கேது. அது அப்ரோஷன்னு சொல்லுவாங்க, ரைட் டு லெஃப்ட் வரக்கூடிய கிரகங்கள். இது ஒரு கிரகமே அல்ல, ஒரு வெட்டு புள்ளிகள் தான். ஆனால் அனைத்து கிரகங்களை விட இந்த கர்ம கிரகங்களான ராகு கேதுக்கள் வலிமை வாய்ந்தது. ராகு கூட கேது ரொம்ப வலியது. ஏன்னா ராகு கேதுகளை பற்றி நான் அதிகமாக பேச வேண்டியன்னா கற்றோர் நிறைந்த சபை உங்களுக்கு எல்லாமே தெரியும். இப்போ நம்ம மாந்திப்பட்டு 10 மட்டும் பேசுவோம். ஏற்கனவே பல மேடைகளில் பல யூடியூப்லேயும் நான் பேசியிருக்கிறேன். இருந்தாலும் இது ஒரு புதுமையான கிட்டத்தட்ட ஒரு 7-8 வருடங்களாக இதை பற்றி ஒரு ஆராய்ச்சி. ஏன்னா மாந்தி பற்றி பேசும்போது நம்ம எல்லாருமே பாரம்பரியம் பார்த்துட்ருக்குறோம். இந்த மாந்தி என்பது பிரசன்ன ஜோதிடத்தில் மட்டுமே தான் பயன்பாடு உள்ளது. அதில் நீங்கள் இதை சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி வருது. அப்படி இல்லை, மாந்தி என்பது பாரம்பரியத்திலும் இருக்குது, பிரசன்னத்திலையும் இருக்குது. அதே போல் இது ஏதோ நீங்கள் என்னை கூட பல கேட்டாங்க, நீங்கள் என்ன சார் நீங்கள் கேரளாவில் ஜோசியம் படித்தீங்களான்னு என்னை கேட்டாங்க. இல்லை சார், நான் கேரளாவில் ஜோசியம் படிக்கல, இதே தமிழ்நாட்டில் தான் சார் நான் படித்தேன் அப்படின்னாரு. சரி, இது பற்றி இது அதிகமாக வேண்டாமே. இது என்னது, நம்ம ஒரு பயணம் நம்ம மேற்கொண்டிருக்கும்போது சில பொருட்களை நம்ம எடுத்துகிட்டு போவோம், லக்கேஜுங்கிற பேரில் நம்ம எடுத்துகிட்டு போவோம். அப்படி போகும்போது மாந்தி என்னன்னாக்கா, சார் இது ஒரு எக்ஸ்ட்ரா லக்கேஜ் சார், அதை அப்படியே வச்சுட்டு போயிடுவோமே, இது தேவையில்லையே சார் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து இருந்தது. சற்றேறக்குரிய 15 ஆண்டுகளுக்கு 15 அல்லது 20 ஆண்டுகளுக்கு முன்பாக தமிழகத்தில் எந்த ஜோதிடருமே மாந்தி அடைக்காமலே பலன் சொல்லி வந்திருக்கிறாங்க. ஏன் பலன் மாந்தியை விட்டுட்டாங்கன்னா, இது தேவையில்லாத இருக்கிறாங்க, இது எதுக்குங்க அப்படின்னு நான் பல ஜோசியர் நான் பார்த்துருக்குறேன்.
அப்படி டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா பலன்கள்லாம் கண்டிப்பாக நிச்சயமாக மாறி தான் வருது. அது மாந்தியை நம்ம குறிப்பாக நம்ம அதை அடைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, முதல்ல யாருன்னு தெரிஞ்சுக்கணும். மாந்தி உங்களுக்கு எல்லாருமே யார் என்னங்கிறது தெரியும். ஏன்னா ஒரு தமிழில் ஒரு பழமொழி, இந்த பூக்கடைக்கு விளம்பரம் தேவையில்லைன்னு சொல்லுவாங்க. பூக்கடைக்கு விளம்பரம் தேவையில்லை என்று கூறுவார்கள். அதேபோல் மாந்தி யாருங்கிற சனியின் புதல்வன் சூரியனுடைய பேரன்னு சொல்லுவாங்க. அப்படி இந்த மாந்தி அப்படி என்னத்தை செஞ்சிடும் அப்படின்னு பார்த்தாங்கனாக்கா, இந்த மாந்தி ஒருவர் தான். அதாவது நவகிரகங்கள் 9 பேர் இருந்தாலும் அதற்கு துணையாக இருக்கக்கூடிய துணை கிரகங்கள் 10 கிரகங்கள் உண்டு. தூமாதி பஞ்சவர், குடிகாதி ஐவர் என்று சொல்லக்கூடிய உபகிரகங்கள் 10 உண்டு. அதை மறைமுகமாகவோ நேர்முகமாகவோ அது நவகிரகங்களுக்கு துணை புரிந்து தன்னுடைய செயலை ஆற்றி வருகிறது. இப்போ ஒரு கம்பெனி நிர்வாகம் இருக்குது அப்படின்னு எடுத்துட்டிங்கனாக்கா, அதுக்கு ஒரு செயல் தலைவர்னு ஒருத்தர் இருப்பார், சேர்மன் ஒருத்தர் இருப்பார், சிஎம்டின்னு ஒருத்தர் இருப்பார், அது கீழே டெப்டி சேர்மன், பிரசிடென்ட்டு, வைஸ் பிரசிடென்ட்டு, இப்படி பல பணியாளர்கள்லாம் இருப்பாங்க. அந்த நிர்வாகத்திற்கு துணை புரிவதற்காக இருக்கும். அதே போல தான் இவர்களும் அப்படி தான் எடுக்கணும். இந்த இதில் முக்கியமாக மாந்தி என்ன ரோல் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரிஞ்சாலும், அந்த 10 கிரகங்கள் மாந்தி ரொம்ப ஒரு ஒரு செயல்திறன் மிக்கது. உருவம் கிடையாது, திசை கிடையாது, நட்சத்திரம் கிடையாது, ஏன் கோச்சாரமே கிடையாது சார். இல்லை, அது புதிய ஒரு இதாக இருக்கேன். ஆமாம், ஆனால் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான கிரகம். அது செயல்படும் விதமே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். அசுப பலனை தவிர்த்து சுப பலனை கண்டிப்பாக நிச்சயமாக தராது. சரி சார், அப்படி இருக்கும்போது இது ஏன் சார் பேசணும் அப்படிங்கிற ஒன்று இருக்குது. இப்போ ஐயா பண்டிட் பாலசுப்ரமணியம் ஐயா சொல்லும்போது சொன்னாங்க, கர்மஜாரகம் நம்ம பேசுகிறோமே, அதே போல் கர்ம நட்சத்திரங்களும் இருக்குது. அது நிறையா இருக்குது. முக்கியமாக எடுத்திங்கன்னா அஸ்வினி, மகம், மூலம், பூரட்டாதி 3 பாதங்கள். அது 4ஆவது பாதம். ஏன்னா குருவின் நட்சத்திரம் உடைபடு நட்சத்திரம், சூரியன் நட்சத்திரம் உடைபடு நட்சத்திரம். அப்போ இந்த 4ஆம் பாதம் மீனராசியில் போய் விழுந்துருது. அதனால் தோஷம் இல்லாமல் போயிடுது. அஸ்வினி, மகம், மூலம், பூரட்டாதி 3 பாதங்களும் கர்ம நட்சத்திரங்கள். இதில் எந்த கிரகம் நின்றாலும் தன்னுடைய கர்ம பலனை அது கண்டிப்பாக, ஆமாம், அந்த சாரம் வாங்கிச்சுன்னா கண்டிப்பாக நிச்சயமாக ஆகும். அம்மையார் பேசும்போது கூட சொன்னார், திதி கொடுக்க மறந்தால் மக நட்சத்திரம் என்று வருதோ அன்றைக்கி திதி கொடுங்க அப்படின்னாங்க. அப்படிங்கப்போ பார்த்தீங்கன்னாக்கா, மக நட்சத்திரனுடைய அதிதேவதைகள் யாருன்னா பித்திருக்கள். அதை வச்சு தான் சொல்லியிருக்கிறாங்க. உண்மைதானங்கம்மா? பித்திருக்கள். ஆக அந்த அஸ்வினி, மகம், மூலம் என்பது கேதுனுடைய நட்சத்திரம் முதல்லையே வந்துடுது. அது ரைட். இப்போ நவகிரகங்கள்லேயே மிக 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 வலிமை பெற்ற கிரகம் கேது. அதை நம்ம மறந்துடக்கூடாது. காரணம் என்னென்னா, கேது ஏன் ராகு கொடுப்பான், எடுத்துடுவான். கேது முதல்ல ஃபஸ்ட்டு பிரேக், தடை போட்டுரும். அதுக்கு அப்புறம்தான் அவங்கள பார்த்துட்டு கொடுக்கலாமா வேண்டாமான்னு யோசனை பண்ணி தான் கொடுக்கும். ஏன்னா கேதுக்கு தனபாவகம் உண்டு, தனகாரகத்துவம் உண்டு. அதை யாரும் மறுக்க முடியாது. கேது கொடுக்க ஆரம்பிச்சோன்னா கண்ணா பின்னான்னு கொடுத்துருவார். அதே மாதிரி ஆன்மீகம், ஒழுக்கம், நெறி, கற்பு நெறி தவறாமல் இருந்தால் தான் கொடுப்பார், இல்லைன்னா பிரேக் போட்டுருவார். இதுதான் கேதுனுடைய பண்பு. அதனால தான் என்னவோ இந்த கேது பார்த்தாலே கொஞ்சம் கொஞ்சம் பயப்படக்கூடிய இது. அதே போல் மாந்தி. இந்த மாந்தி பற்றி நம்ம பேசும்போது பார்த்திங்கனாக்கா, இது சனியின் புதல்வன் என்று சொல்லப்படுகிறது. புராணங்களில், இதிகாசங்களில் பல்வேறு விதமான இது எப்படி உற்பத்தி ஆச்சு, யார் எப்படி எந்த இடத்துல அப்படின்னு சொல்லி புராண காலத்தில் சொல்லுவாங்க. ராமாயண காலத்தில் ராவணின் மகனான இந்திரஜித்தை தோற்கடிப்பதற்காக இந்த ராவணன் 9 பேர்த்தையும் சிறைப்படுத்தி வச்சு அந்த கதையெல்லாம் உங்களுக்கு தெரியும். அப்படி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா சுக்கராச்சாரியார் வெளியில் வந்துட்டார். எப்படியா தப்பிச்சு வெளியில் குரு பகவானை சந்தித்து பேசுகிறாரு. ஏப்பா இதுலேருந்து வெளியில் போனால் என்ன வழி இருக்குதா சொல்லு அப்படின்னு. அவர் கேட்குற, நீ தான்ப்பா சஞ்சீவினி மந்திரத்தையே வச்சுருக்கிற, நீ ஏதாவது வழி சொல்லுன்னு ஒன்று. அவனுக்கு நீ தான் அசுரருக்கு குரு, நீ தானே, நீ ஏதோ ஒரு வழி பண்ணுப்பா அப்படிங்கும்போது அவங்க 2 பேரும், ஏப்பா சனி பகவான் கேட்குறார், ஏப்பா தேவையில்லாதெல்லாம் எதுக்குப்பா பேசிட்டு இருக்கிறீங்க, ஒன்று இப்போ அடுத்தது என்ன ஆகணுமோ அதை பற்றி பேசுங்க. அவன் எல்லாத்துக்கும் நம்ம மேலேயே படிக்கட்டுகளாக பயன்படுத்தி நம்ம மேலே காலை மிதித்து போகிறான். அப்படிங்கும்போது அவனை தண்டிக்கணுமா இல்லையா?
அப்போ அந்த தண்டிக்கிற அதிகாரம் உங்களுக்கெல்லாம் கிடையாது, எனக்கு மட்டுமே உண்டு என்று சொல்லி நீங்கள் போய் இங்கே வேலையை பாருங்கள் அப்படிங்கும்போது சுக்கிர பகவானுக்கு கோபம் வந்துடுது. ஆனால் நட்பாக இருந்தாலும் பா சனி இப்படியெல்லாம் சொல்லாதப்பா, அது என்ன பண்ணணுமோ நான் பண்ணுவேன், நீ பெரிய அசுர குரு, நீ என்னத்தை பண்ணிட்ட, உன்னால் ஒன்றுமே முடியாது, நீ பேசாம உன் வேலையை பாரு, நீ போய் இரு, நீ வெளியில் போனோன்னு உன்னை அடித்து தீ கொண்டு ராவணன் அப்படின்னு சொன்ன பின்னாடி, அதை நான் பார்த்துக்கிறேன்னு சொன்ன பின்னாடி சனி பகவான் என்ன பண்ணார்னாக்கா, தன் உடம்பில் இருக்கக்கூடிய இதில் கொஞ்சம் ஒரு வித்தியாசமான கதையெல்லாம் இருக்குது, ஒரு அசிங்கமான வரலாறு இருக்குது, நான் சொல்ல விரும்பலை. அதாவது சனியை பொறுத்தவரை அது ஒரு அலிகிரகம். அப்படிங்கும்போது அது தன்னுடைய முக்கியமான சுக்கிலத்தை இயல்பாக வெளிப்படுத்தி தூக்கி விட்டு எரிஞ்சது. அது போய் இந்திரஜித்தின் 8ஆம் இடத்தில் போய் விழுந்தது. 8ஆம் இடத்தில் போய் விழுந்தது. அப்போ இந்திரஜித்தினுடைய ஜாதகத்தில் அஷ்டமஸ்தானத்தில் ஆயுள் ஸ்தானத்தில் அது போய் விழுந்ததால், ஏன்னா அவன் ஏற்கனவே வரம் வாங்கியிருக்கிறான், சாகா வரம் பெற்றிருக்கிறான். நான் என்னை யாருமே சாகடிக்க முடியாதுன்னு வரம் வாங்கியிருக்கிறான், ஹோமமும் பண்ணியிருக்கான். பிரத்யங்கரா தேவி வழிபாட்டால் சாகா வரம் பெற்றிருக்கிறான். அவனை யாரும் தோற்கடிக்க முடியாது. அவரை பின்னால் அவரை தோற்கடித்தது அனுமார் அப்படிங்கிறது உங்கள் கதையெல்லாம் தெரியும். இப்படி பண்ணும்போது இந்த மாந்தி என்பது சனியினுடைய உடலிலிருந்து வெளிவந்தது. ஆனால் அது ஒரு குளிகை அப்படின்னு ஒரு மாந்தி குளிகை ரெண்டு ஒன்று தான், குழந்தைக்க வேண்டாம். நம்ம ஒரு 15 நாள் படுக்கிற உடம்பு சரியில்லாமல் இருந்தோன்னா குளிச்சோன்னா உடம்பை தேய்ச்சி பார்த்தீங்கன்னா அழுக்கு தெரியும் உங்களுக்கு. அதுதான் குளிகை அப்படின்றது. சனி பகவான் அழுக்கு தானே, அதை கொண்டு போய் தூக்கி எறிஞ்சிட்டார். இப்படி பிறந்தது தான் மாந்தி. இது வேறு சில புராண கதைகளும் உண்டு. ரைட், இதனுடைய பண்பு காரகத்துவம் என்னன்னு பார்க்கணும். இப்போது வான் மண்டலத்தில் சூரியன் முதல் நவக்கிரகாதி தேவர்கள் அனைவருமே உலாவருக்கும், எல்லாம் ரவுண்டாக சுற்றித்தான் இருக்குது. கிரகங்கள் வக்கரம் அடையும் போது அதுக்கு தனியாக ஒரு இலக்கணம் உண்டு, உங்களுக்கே தெரியும். கிரகம்லாம் வக்கரம்லாம் அடையிறது கிடையாது. இப்போ நம்ம ட்ரெயினில் உட்காந்து போயிட்டுருக்குறோம், நம்ம உட்காந்துனாக்கா பக்கத்தில் ஒரு பிளாட்ஃபார்த்தில் ஒரு ட்ரெயின் போச்சுன்னா நம்ம பின்னோக்கி போகிற மாதிரி தெரியும். அது ஒரு உணர்வு தான். அதுவே தவிர்த்து வக்கரம் என்பது கிரகங்களுக்கு வக்கரம் இருந்து, வக்கரம்ங்கிறது எப்படின்னாக்கா ஒரு கிரகம் வக்கரம் அடைந்தால் தன்னுடைய பண்பு காரகத்துவத்தை எப்படி வெளிப்படுத்தும், இயல்புக்கு மாறாக அதை வெளிப்படுத்தும். ஒரு குடிகாரனை போல செயல்படும், அவ்வளோதான். இப்போ சனி வக்கரத்தில் தான் இருக்கார், கும்பத்தில் இருக்கார். கும்பம் அப்படிங்கிறது ஒரு கோபுர கலசம், ஆன்மீக வீடு. அதனால் கும்பத்தில் இருக்கக்கூடிய சனி சுப சனியாகத்தான் நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும். அசுப பலனை கண்டிப்பாக நிச்சயமாக கொடுக்க மாட்டார். அந்த மாதிரி வகையில் பார்க்கும்போது கிரகங்கள் தன்னுடைய இயல்பான பாதைகளில் சுற்றி உலா வரும்போது இந்த உபகிரகங்கள்னு சொல்லக்கூடிய தூமாரி பஞ்சவர் குளிகாதி ஐவர், அது யார் அவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, காலன், மிருத்யு, அர்த்தபகடனன், இந்திரதனுசு, மாந்தி, தூமகேது, வியதிபாதன் என்று சொல்லக்கூடிய இன்னும் இருக்குது. இன்னும் ஒரு சுருக்கமாக சொல்கிறேன். இவங்கெல்லாம் துணை கிரகமாக நவகிரகங்களுக்கு துணை புரிவதற்காக அவங்களுடைய என்னென்ன காரகத்துவம் உண்டு அவனுக்கு துணை புரியும். இதில் முறுக்கமாக பார்த்தீங்கன்னாக்கா தூமகேது கேதுவனுடைய மகன் என்று சொல்லப்படுகிறது. இப்போ இந்த மாந்தி என்பது மாந்தி பற்றி மட்டும் நம்ம பேசுவோம். இப்போ மாந்தி சனி பகவானுடைய பிள்ளை அப்படின்னு. இந்த 10 பேரும் தூமாதி ஐவரும் தூமாதி பஞ்சவரும் குளிகாதி ஐவரும் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் தன் கதிர்வீச்சை பூமி நோக்கி செலுத்தி பின்பு தன்னுடைய தாய் கிரகத்தினுள் மறைந்துவிடும் தன்மை அவைகளுக்கு கேந்திர திரிகோண அமைப்பு நிலை இல்லை. ஏன் கிரகங்களுக்கு இருக்கு இல்லைங்களா? நவகிரகங்களுக்கு உண்டு கேந்திரம். 1 4 7 10 1 5 9 திரிகோணஸ்தானம், கேந்திரஸ்தானம், மணபரஸ்தானம், ஆபோகிலியஸ்தானம், தர்ம அர்த்த காம வீடு இதெல்லாம் இருக்குல்ல. தர்ம அர்த்த காம மோட்ச வீடுகள் இருக்குது. அதே போல் பணபரஸ்தானங்கள் இருக்குது. 3 7 11 காம திரிகோண வீடுகள்லாம் இருக்குது. ஆனால் இவங்களுக்கு அதெல்லாம் எதுவுமே கிடையாது. அப்போ இவங்களுக்கு அந்த சொந்த வீடும் கிடையாது, நட்சத்திரம் கிடையாது, எதுவுமே கிடையாது. அப்போ ஒரு கட்டுத்தலைகள் இவங்களுக்கெல்லாம் ஒரு கண்டிஷனாலிட்டிஸ்லாம் எதுவுமே கிடையாது. இப்போ நம்ம சொல்கிறோம் நவகிரகங்கள் இப்போ 8ல் சனி உட்காந்துனா அஷ்டம சனி அப்படி இதில் அந்த மாதிரிலாம் இருந்தாலும் நம்ம கணக்கில் சொல்லிட்டு வா.
ஏன்னால் அவர்களுக்கு கோச்சாரம் இல்லை, பாதிப்பை மட்டுமே தெரியும், அவ்வளோதான் பண்ணோம். நல்லது கண்டிப்பாக நிச்சயமாக படாது. ஆனால் அவைகள் அமர்ந்த இடத்தை பலவீனப்படுத்தும். பகலில் ஓர் இடமும் இரவில் வேறொரு இடமும் சென்றுவிடும். இதுதான் இப்போ இன்றைக்கி மாந்தி பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி கோச்சார மாந்தி கடகத்தில் ஆயில்யம் 3ஆம் பாதத்தில் உட்காந்துருக்கார். சாயந்தரம் 6 மணி வரைக்கும் இருப்பார். சூரியன் மறைஞ்ச பின்னாடி அஸ்வினி 4ஆம் பாதத்துக்கு போயிடுவார். இது என்னது நிலைமை? அது குரங்கு போல் தாவி தாவி போகுது. இது என்ன நிலைன்னு ஆராய்ந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா, இதுக்குன்னு ஸ்புட கணிதம் இருக்கான்னா கண்டிப்பாக நிச்சயமாக இருக்குது. ஸ்புட கணிதம் உண்டு. ஸ்புட கணிதம்னாக்கா அது கணக்கு போட்டு சொல்கிறது, அது வேலை வரும்போது நான் சொல்கிறேன். எளிமையான ஒரு கணிதம் என்னன்னாக்கா, நம்ம இந்த வர்க்க சக்கரங்களை பார்த்தீங்கன்னாக்கா திரேக்கானம்னு ஒரு அமைப்பு இருக்குது, எல்லாத்துக்குமே தெரியும். அதில் ஒரு ராசி 30 டிகிரி. அதில் 30 டிகிரியை 3ஆக பிரிக்கணும். 10 10 10 3ஆக பிரிக்கணும். அப்படி 10 வரும்போது முதல் 10 என்பது லக்னம், 2வது 10 என்பது 5ஆம் இடம், 3ஆம் 10 என்பது 9ஆம் இடம். அப்போ திரிகோண ஸ்தானங்கள் தான் பேசும். இந்த கிரகத்தில் இந்த முதல் 10 டிகிரியில் மாந்தி அமர்ந்தால் லக்னத்துக்கு ஜாதகருக்கு கடுமையான பாதிப்பையும் நிலைகுலைய செய்தும் அவனுடைய குவாலிட்டியாகவே மாற்றி விட்டுரும். 2வது 5வது இடத்தில் அமர்ந்தது 9ஆம் இடத்தில் வருவது. அப்போ மாந்தி திரிகோண ஸ்தானத்தில் உட்காரவே கூடாது. யாருக்கு அமர்ந்தாலும் நீங்கள் என்ன யோகமான ஜாதகமாக இருந்தாலும் சரி, எந்த அவயோகமான ஜாதகம் இருந்தாலும் சரி, அவனை ஒரு படுகுடியில் தள்ளி இவன் மோசமான ஆளுன்னு சொல்லிட்டு படுகுடியில் போய் தள்ளிடும். உதாரணமாக காலையில் கூட ஒரு ஜாதகம் வந்தது, நண்பர் ஒருத்தர் கொடுத்தார். மேச லக்னம் 12இல் மாந்தி. இது 12 மாந்தி என்ன செய்யும் அப்படிங்கிறது சொல்கிறேன். இப்போ மற்ற கிரகங்களுடைய எல்லாத்துக்கும் காரகத்துவம் உண்டு. பாவக காரகத்துவம் உண்டு, கிரக காரகத்துவம் உண்டு, உயிர் காரகத்துவம் உண்டு, பொருள் காரகத்துவம் உண்டு. இது அப்படி இல்லை, எல்லாத்தையும் நாசம் பண்ணிட்டு தான் போகும். இது நாசகார சக்தி தான் அப்படின்னு தான் சொல்ல முடியும். ரைட். இப்படி வரும்போது இதுக்கு இந்த மாந்தி என்பது முதல் திரைக்காணத்தில் அமர்ந்தால் என்ன, எந்த உறவு? உதாரணமாக மேசராசியில் 10 டிகிரிக்குள்ளே மாந்தி உக்காந்தது. 10 டிகிரிக்குள்ளே உட்காந்தது அப்படின்னாக்கா, ஒரு சிறிய அவங்க வீட்டில் ஒரு சிறிய குழந்தை ஒன்று அல்லது சிசு ஒன்று ஒரு 5-7 வயசுக்குள்ளே ஒரு குழந்தை துர்மரணம் அடைஞ்சிருக்கும். இது ஆண் ராசியாக இருந்தோன்னா ஆண், பெண் ராசியாக இருந்தால் பெண்ணுன்னு அப்படின்னு எடுத்துக்கலாம், ஈஸியாக உங்களுக்கு புரிகிற மாதிரி. சரி, 2வது திரைக்காணமான உட்காந்தோன்னா 5ஆம் இடம். அப்போ அவங்க வீட்டில் போனால் மத்தியம வயதுள்ள ஒரு ஆள், ஒரு ஆண் மகன் இறந்துருப்பாங்க. இறந்தாங்களான்னு கேட்டாங்கன்னா ஆமான்னு சொல்லிடுவார். நம்ம ஐயா சொன்னாரே அது மாதிரி. சரி, 9ஆம் இடத்துல வந்தால் தந்தை வழியின் உறவு, ஒருவர் சித்தப்பா பெரியப்பா. இப்போ கிரகங்களுக்கு உறவு முறைகள் உண்டு. சித்தப்பா பெரியப்பா மாமா மச்சான், இந்த கிரக முறைகள்லாம் உண்டு. இப்போது லக்னத்துக்கு 9ஆம் இடம் அப்பா, 9க்கு 9 எடுங்க, 5ஆம் இடமாக வந்துடும், அது தாத்தா. அப்போ தாத்தா குறிக்கக்கூடிய கிரகம் எதுங்க? ராகு. பாட்டியை குறிக்கக்கூடிய கிரகம் அது கேது. இப்போ இந்த கிரகங்கள் ராகு கேதுவனுடைய பிடிகளிலோ ராகு கேதுவனுடைய நட்சத்திரங்களிலோ ஏதோ விதத்தில் பார்வையிலோ சம்பந்தப்பட்டால் கண்டிப்பாக அந்த ஜாதகருக்கு பூர்வ தோஷம் உண்டு, பூர்வீக தோஷம் உண்டு அப்படிங்கிறது நம்ம சொல்லலாம். சரி, இந்த மாந்தி போய் ஒன்றில் உட்காந்தா என்ன பண்ணுவார் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இப்போ லக்னத்தில் மாந்தி பற்றி உங்களுக்கு எல்லாருமே தெரியுந்தாலும் ஒரு ஷார்ட்டாக தான் சொல்லியிருக்கிறேன். சரி, லக்னத்தில் மாந்தி அமர்ந்தால் எப்படி கண்டுபிடிக்கிறது? ஜாதகமே இல்லாமல் கண்டுபிடிக்கலாம், ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். ஒரு ஜாதகமே உங்கள்கிட்ட வரல உட்காடுறாரு, உட்கார்ந்த உடனே அவர் மூஞ்சி பாருங்கள். மூஞ்சியில் பார்த்தீங்கன்னாக்கா முகத்தில் ஒரு தழும்பு இருக்கும். அதே போல் முகத்தில் ஒரு மாறுபட்ட ஒரு அமைப்பு இருக்குது. நீங்கள் கவனிக்கலாம், யாராக இருந்தாலும் கவனிக்கலாம். பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தெரியும், ஏகப்பட்ட தழும்புகள் அந்த மாதிரி இருக்கும். அதே நேரம் அவர் குளிகை நேரத்தில் பிறந்திருப்பார். சரி, எல்லாரும் குளிகை நேரத்தில் எப்படி சார் சொல்கிறீங்க, மாறி தானே பிறந்திருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த மாந்தி சார் உங்களுக்கு சின்ன வயசில் தலையில் அடிபட்டுதா சார்? ஆமாங்க, தலையில் லக்னத்தில் மாந்திங்கிறது கன்ஃபார்ம். இப்போ இந்த லக்னத்தில் மாந்தி இருந்தால் எப்படி அப்படிங்கிறது இந்த 12 பாவங்களுக்கும் ஜாதக சூடாமணி என்னும் நூலில் அருமையாக சொல்லப்பட்டுள்ளது, ஆதார நூல்.
ஆதாரம் கேட்காருங்க, ஆதாரம் இருக்குது, ஜாதக சூடாமணி. அதே போல் புலிப்பாணி சித்தர் அழகாக எழுதியிருக்கார், 12 பாவங்களுக்கும் எழுதியிருக்கார். இப்போ அந்த லக்னத்தில் மாந்தி இருந்தால் என்னன்னா, மாந்திக்கு பார்வை உண்டு. ஏனைய கிரகங்கள் போல் பார்வை உண்டு. அது கிரகமே இல்லாத போல பார்வை இருக்குன்னா கண்டிப்பாக நிச்சயமான பார்வை உண்டு. அது ஒரு அசிங்கமான கிரகமாக இருந்தாலும் தான் இப்போ மேசத்தில் இருக்குது அப்படின்னாக்கா மீனத்தை பார்க்கும், மீனத்தை கெடுக்கும். மேசத்தில் இருக்கும்போது மேசத்தையும் கெடுக்கும், அடுத்து ரிஷபத்தையும் கெடுக்கும். மேசத்துக்கு 7ஆம் வீடான துலாத்தையும் பார்வையிட்டு அந்த அங்கு எந்த கிரகங்கள் இருக்கோ அந்த கிரகங்களுடைய காரகத்துவம் பாதிக்கும், அந்த பாவக காரகத்தையும் கெடுத்து நாசம் பண்ணி விடும். இதுதான் அதனுடைய வேலையை. சரிங்க, இந்த மாந்தி ஏதோ பிரேதம் அப்படி இப்படின்னு. ஆமாம், உண்மைதான். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம உடம்புக்குள்ளே இந்த உடம்பு அழியக்கூடியது தானே, இந்த அழியக்கூடிய உடலில் அழியாத ஒரு வஸ்து ஒன்று இருக்குது. அது என்ன? நம்ம தான் ஆன்மா. அது சம்பந்தப்பட்ட கிரகம் அப்படிங்கிறனால இது ஒரு பெரிய சப்ஜெக்ட் சாதாரணமாக நினைக்கக்கூடாது. அந்த அழியும் உடலில் அழியாத ஆத்மாவை ரெண்டையும் பிரித்து வைக்கிறது தான் இந்த மாந்தியினுடைய வேலை. அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போ மொபைல் ஃபோன் இருக்கு, அந்த மொபைல் ஃபோனில் இருக்கக்கூடிய சிம் கார்டு எடுத்து போட்டால் என்ன ஆகுங்க? செல்ஃபோன் இஸ் டெட். அதே மாதிரி தான் நம்ம சனி பகவான் ஆயுளுக்காரங்கன்னு சொல்கிறோம். இவ்வளோ நாள் ஆயுள் நிர்ணயம் பண்ணுறது அவ்வளோதான். இவ்வளோ நாள் தான் டைம் பாருக்கு, அப்புறம் நீ கிளம்பிடு. என்ன பண்ண லாட்ஜில் என்ன உருவம் எடுக்கிறான்னாக்கா, சார் 2 நாள் இருப்பாருனாக்கா 1 மணி நேரம் ஆச்சுன்னு இன்னொரு 1000 ரூபா கொண்டாம்பான். 2 நாள் தான் செக் அவுட்டு, செக்இன் டைம். அதே மாதிரி தான் நமக்கு செக்இன் டைமை இப்போ அலர்ட் பண்ணுறது சனி பகவான் தான். ஆனால் மரணத்தை ஏற்படுத்துவர் ராகு பகவான், அதை மறந்துடக்கூடாது. மரணக்காரகன் ராகு, ஆயுள்காரகன் சனி, புத்திரக்காரகன் குரு, கலத்தரக்காரகன் சுக்கிரன், சகோதரக்காரகன் செவ்வாய், மாதுளக்காரகன் தாய்க்காரகன் சந்திரன், தந்தை பூர்வீகம் அதிகாரம் இவைகள் தான் சூரியன். இப்போ ராகு பார்த்தீங்கன்னாக்கா தாத்தாக்காரங்கன்னு சொல்லலாம், கேது பாட்டிக்காரங்கன்னு சொல்லிடலாம். சரி, இந்த மாந்தி எந்த லிஸ்ட்டில் கொண்டு போய் வைப்பீங்க? எதுவுமே சேராது, எதுக்கும் ஒன்றுமே கிடையாது, ஒன்றும் கிடையாது அதுக்கு. சரி, அப்படி பார்த்தீங்கன்னாக்கா நம்ம லக்னத்தில் மாந்தி இருப்பவனுடைய குணாதிசயம் எப்படின்னு பார்க்கணுன்னா, முதல்ல ஒரு மனிதனுடைய குணம் பார்த்தீங்கன்னாக்கா, இந்த பூனையும் பால் குடிக்குமாம்பாரு சில பேர் வராங்க. நம்மக்கிட்ட ஜாதகம் ஒருத்தர் பார்க்க வராருனாக்கா அவருடைய குணாதிசயங்களை உன்னால் கண்டுபிடிக்க முடியுமா? முடியாதுங்களா? சொல்லுங்கள். அவருடைய கேரக்டர் என்னன்னு பார்க்கணும். ஏன்னா ஏன் கேரக்டர் முக்கியமாக பார்க்கணும் அப்படின்னாக்கா, இப்போ நம்ம ஒருத்தர்கிட்ட பழகிறோம் அப்படின்னாக்கா, நம்ம நல்ல விதமாக பழகினா நம்ம கூட பழகுவார், இல்லை அப்படின்னா நம்மகிட்ட பழக மாட்டார். ஏன்னா நம்மளை ஒதுக்கி வச்சிருவார். அதே போல தான், ஏன்னா சமுதாயத்தில் நாமும் ஒரு அங்கம் வகிப்பதால் இந்த சமுதாயத்தில் நற்பெயருடன் ஒழுக்கத்துடன் கற்பு நெறியுடன், கற்பு என்பது ஆணுக்கு மட்டும், பெண்ணுக்கு மட்டும் இல்லை, ஆணுக்கும் உண்டு சார். அதை தான் பாரதியார் பாடி வச்சான், ஆண் பெண் இருபாலருக்கும் கற்பினை பொதுவில் வையின்னா. அதுபோல் அந்த கற்பு நெறியோட ஒழுக்க நெறியோட ஒழுங்காக இறை பக்தியுடன் நல்லொழுக்கத்துடன் யார் இருந்தாலும் இந்த சமுதாயம் போற்றும். ஆனால் அந்த லக்னத்தில் மாந்தி இருந்தனால் இந்த குணங்கள்லாம் இல்லாத தூற்றும் அவனை. சரி, இது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் ஒன்று இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாந்தி என்பது அமானுஷி சக்திக்கு, இந்த ஆவி கூட பேசுறது, மாந்திரிக உபாசனை, இந்த ரொம்ப ரகசியமாக பண்ணுறது, இந்த வேலையில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. இதெல்லாம் மாந்தியினுடைய வேலை தான், அமானுஷ்யம் அப்படின்னு சொல்கிறது. ஏன்னா ராகு, இப்போ ராகு கேதுக்கள் இருள் கிரகங்கள்னு சொல்கிறோம். இருளை விட ரொம்ப மோசமான இருள் கிரகம் மாந்தி, ரொம்ப மோசமானதுப்பா. ராகு கேதோட ஒரு லிஸ்ட்டில் வச்சுக்கலாம். இது எதுலையுமே சேர்க்க முடியாது, படு மோசமான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடியது. சிறப்ப மாந்தி லக்னத்தில் இருந்தால் முகத்தில் தழும்பு இருக்கும், மாறாத வடு இருக்கும், முகத்தில் தன்மைகளில் மாற்றம் ஏற்படும். ஏன்னா லக்னம் என்பது தலை. அப்போது அவருக்கு 12ஆம் இடத்துல வாடுறதுனால ஊதாரித்தனமான செலவுகளை செய்வார். ஏன்னா 12ஆம் இடத்தை பார்க்குறது செலவுனா இல்லையா? என்ன தான் வருமானம், காசு பணம் அவர்கிட்ட வச்சுருக்காங்க, ஆனால் இருக்கிறத ரகசியமாக வச்சுருவார்ட்டு சொல்ல மாட்டார். ஆனால் வருமானம் இருக்காது. திருட்டு குணம் நிறையா இருக்கும், பணம் திருடுவார். நீங்கள் பெரும்பாலான பார்த்தீங்கன்னாக்கா, இந்த லக்னத்தில் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னாக்கா அவர் அந்த மாதிரி பழக்கம்னா இல்லைங்க அப்படின்னாக்கா, நீங்கள் சிசிடிவி கேமரா வச்சு பாருங்கள், அழகாக நகை இதெல்லாம் திருடுவான். பல பேருடைய ஜாதகத்தை நான் பார்த்துருக்கேன், நான் அனுபவத்தில் சொல்லியிருக்கிறேன். கேஸுக்கு போய்ட்டு நீ போலீஸ் ஸ்டேஷனில் கையெழுத்து போட்டேன்னா ஆமாம் அப்படின்பா. எதுக்காகனா திருட்டு கேஸு. திருட்டு நகையை கொண்டு போய் விற்று அதன் மூலமாக
தவறான பழக்க வழக்கங்களை, அதாவது தவறான இந்த தண்ணி அடிக்கிறது இந்த மாதிரிலாம் அண்ணன் சொன்னார் பாருங்கள், அது மாதிரி இந்த மாதிரி பழக்கம்லாம் இருக்கும். அதே போல் 12ஆம் இடத்தை பார்ப்பதால் முறையற்ற காமம் அவர்களிடத்தில் குடிக்கொண்டிருக்கும். அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி. அதாவது எப்போவுமே ஒரு அவங்களுக்கு காம உணர்வு இருந்துகிட்டே இருக்கும். அதே போல் ஒரு கோயிலுக்கு போனீங்கன்னா ரொம்ப நேரம் இருக்க மாட்டாங்க, வெளியில் வந்துடுவாங்க. சரி சரி இப்படின்னு பார்த்து வந்துடுவாங்க. உட்காந்து கொஞ்ச நேரம் தியானம் பண்ணுன்னா கண்டிப்பாக பண்ண மாட்டாங்க. அதிகமாக பொய் பேசுவாங்க. அதே போல் காலையில் ஒரு பேச்சு, சாயந்தரம் ஒரு பேச்சு, இது மாதிரியான குணாம்சங்கள் லக்னத்தில் மாந்தி இருந்தால் சரி. லக்னத்துக்கு 2இல் மாந்தி இருந்தால் எப்படி, அதை பார்க்கலாம். இப்போ 2இல் மாந்தி இருந்தால் லக்னத்தை பார்க்கும், 3ஆம் இடத்தை பார்க்கும். 2இல் இருந்தோன்னா எங்கே பார்க்கும், நேராக 8ஐயும் பார்க்குமா? இன்றைக்கி நேரம் எதிரான பார்வை 7வது பார்வை உண்டு. 12, 1, 2, 7ஆம் பார்வை மாந்திக்கு உண்டு. அப்போது இவங்க 2இல் மாந்தி இருக்கிறவங்க எப்படி குணாம்சம்னா வாயை திறந்தா சண்டை, அசிங்கமான வார்த்தை தான் பேசுவாங்க. அதே மாதிரி என்ன பேசுகிறோங்கிறது அவங்களுக்கே தெரியாது, புரியாது. அக்கம் பக்கம் அயலாருடன் பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட சண்டை, அது ஆம்பளையாக இருந்தாலும் பொம்பளையாக இருந்தாலும் சரி. பெண்காக இருந்தோன்னா குழையாடி சண்டை தான், பயங்கரமாக சண்டை போடுவாங்க. வாயாடின்னு பேர் எடுப்பாங்க. பேசுனாங்கன்னா வளன்னு பேசிகிட்டு இருப்பாங்க, நிறுத்தவே மாட்டாங்க. இப்படி ஒரு குணம். அதே போல் இவர்களுக்கு வருமானம் இருக்காது. அதனால் என்ன பண்ணுவாங்க, வருமானம் கையில் காசு இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க, ஒன்றா உழைச்சி சம்பாதிக்கணும், இல்லை என்ன பண்ணுவாங்க, திருட்டு வேலை தான். அடுத்தவனுடைய சொத்தை எப்படி ஆட்டை போடலாம், அடுத்தவன்கிட்ட எப்படி காசு அறுப்பு போடலாம், இப்படின்னே இந்த மாதிரி குணங்கள் தான் இருக்கும். இது 2இல் இருந்தால் மாந்தி. ரைட். சரி, 3ஆம் இடத்தில் மாந்தி இருந்தால், 3ஆம் பாவகம் எல்லாம் உங்களுக்கு தெரியும். 3ஆம் பாவகம் என்னது? சகோதர, தைரிய, வீரிய, அதிவீர, பராக்கிரமஸ்தானம், சகாயஸ்தானம், ஒப்பந்தம், சிறுதூர பயணம், இப்படியெல்லாம் சொல்லிகிட்டே போனால் நிறையா காரகத்துவம் உங்களுக்கு எல்லாமே புரியும். இது எல்லாத்துலேயுமே இது கை வச்சிடும். ஒரு ஒப்பந்தம் போட்டிங்கன்னாக்கா அதில் போய் சிக்கலில் போய் மாட்டிக்குவான். அதே போல் இவங்க ஒரு குணம் என்னன்னாக்கா, அந்த 3இல் மாந்தி இருப்பவங்க இந்த தலகனை அதிகம், ஹெட் வெயிட் ரொம்ப அதிகமாக இருக்கும், திமிருத்தனமான பேச்சு இருக்கும், தெனாவட்டு இருக்கும், ரொம்ப இதாக பேசுவான். என்ன இப்படி பேசுகிறாரு இவர், கொஞ்சம் கூட ஒரு ஒரு நாகரிகமே தெரியாதா அப்படிங்கிற மாதிரி பேசுவார். ஏன்னா அது 2ஆம் இடத்தையும் பார்க்கறதுனால. அதே மாதிரி 3ஆம் இடம் காமத்திரிகோண வீடுங்கிறது மறந்துடக்கூடாது. அது வீரியஸ்தானம் என்பதை மறந்துடக்கூடாது. இவர் அதிகமாக காமத்தை விரும்புவார், காம பிசாசுன்னு சொல்லலாம், அந்த அளவுக்கு போவார். இது 3ஆம் இடத்தொழு. சரி, 4ஆம் இடம்னு பார்த்தீங்கன்னாக்கா 4ஆம் இடம் சுகஸ்தானம்னு சொல்லலாம். கல்வி, தாயார், வண்டி, வாகனம், இது மாதிரியெல்லாம் இருக்கும். இது எல்லாத்தோட என்னன்னாக்கா, அவங்க 4இல் மாந்தி இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னாக்கா அவங்க வீட்டில் கண்டிப்பாக மனதோஷம் உள்ள வீடாக இருக்கும். மனதோஷம் உள்ள வீடாக இருக்கும், அவங்களுக்கே தெரியாது. பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா இறந்த பிணம் என்பது ரொம்ப நாளைக்கு முன்னாடி இருக்கும். ஜாதகர் பிறப்பதற்கு முன்பாகவே இருக்கும். அவங்க நான் வாங்கிட்டேன் சார் இடம், எங்கள் அப்பா எங்கள் தாத்தா வாங்கினார், 70-71 வயசாச்சு சார். பத்திரத்தை பார்த்தீங்கன்னா தெரியும், பழைய பத்திரமாக இருக்கும். இப்போ வாங்கியிருப்பாங்க. அதுக்கு அவங்க வீட்டுக்கு அடியில் ஒரு பிணம் அல்லது ஏதோ ஒரு பிராணிகள், 4ஆம் இடம் செல்ல பிராணிகளையும் குறிக்கும். ஏதாவது ஒரு நாயோ ஏதோ ஒன்று இறந்துருக்கும், அதனுடைய எலும்பு துண்டு அங்கே உள்ளே இருக்கும். இதனால் என்ன ஏற்படும், சளி தோஷம் ஏற்படும். சளி தோஷம் ஏற்பட்டால் வாஸ்து தோஷமும் வரும், நிம்மதியாக உறக்கம் இருக்காது. கணவன் மனைவிக்குள் எப்போதும் ஒரு பிணக்கு என்பது இருக்கும். திடீர்னு ராத்திரியில் சண்டை வரும், சம்பந்தமே இல்லாமல் சண்டை வரும். தெய்வ நடமாட்டம் இருக்காது. அடிக்கடி பள்ளி சத்தம் போடும். அந்த பள்ளி சத்தம் போடும்போது பார்த்தீங்கன்னா பலனை எடுத்து பார்த்தீங்கன்னாக்கா அது ஒரு தீய பலனாக தான் இருக்கும். இந்த மாதிரி 4ஆம் இடத்துல. அதே போல் கல்வியில் தடை ஏற்படும், அதிக மார்க்கெல்லாம் எடுக்க மாட்டாங்க. அதே மாதிரி நட்புக்குழுடன் வெளியில் போயிடுவாங்க, எங்கேயாவது வெளியில் போவாங்க. படிப்பில் நாட்டம் இருக்காது. எவ்வளோ தான் படித்தாலும் 100 மார்க் எடுன்னு அப்பா அம்மா வச்சு வெளுன்னு வெளுத்தாலும் 40க்கு மேலே தாண்ட மாட்டார். அதாவது கல்வி தடையாக இருக்கும். அதே போல் வாகனம் வச்சுருந்தாருன்னா வாகனம் அடிக்கடி பழுதாகும், இல்லைன்னா வாகனம் தொலைஞ்சு போயிடும். இந்த பாதிப்பை 4இல் மாந்தி இருந்தானாக்கா. இந்த 4இல் மாந்தியில் வயதான காலத்தில் 30-40 வயசு பார்த்தீங்கன்னாக்கா ஏதோ ஒரு மலை ஸ்தானத்தில், மலை பிரதேசத்தில் போய் வசிப்பார். அது எந்த லக்கணமாக இருந்தாலும் சரி. ஒரு 4இல் மாந்தி இருந்தால் ஏதோ மலை பிரதேசத்தில் போய் வசிப்பார். உதாரணமாக கொடைக்கானல்,
ஜவ்வாது மலை, ஏற்காடு, ஊட்டி இந்த மாதிரி இடத்துல மலைவாசத்தங்களில் போய் வேலை செஞ்சுட்டு வந்துடுவார். கண்டிப்பாக நீங்கள் ஊட்டியில் எங்கேயா இருந்தீங்க? ஆமாம் சார், கொஞ்ச நாள் இந்த ஜவ்வாது மலையில் வேலை செஞ்சுட்டு இருந்தேன் சார், நான் வந்தேன் சார், ஏதோ உங்களுக்கு கிடச்சது வேலை, அங்கே போயிருந்தேன், அப்புறம் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லுவார். இது ஒரு அமைப்பு. அடுத்தது பார்த்திங்கன்னா 5ஆம் இடம் உங்களுக்கு தெரியும், குலதெய்வ ஸ்தானம், புத்திரம், ஆழ்மனதின் சிந்தனைகள், காதலும் அதுதான் இருக்குது. காதல் இருக்குல்ல, 5ஆம் இடம் தான் சார். இப்போது 5ஆம் இடத்தில் மாந்தி இருந்தால் என்ன ஆகும்னாக்கா புத்திர சோகம் அல்லது புத்திர தோஷம் என்பது ஏற்படும். இப்போ 5இல் மாந்தி இருந்தால் புத்திரனுக்கு என்ன ஆகும்? காலை ஏதோ ஒரு உடல் ஊனமுற்ற பிள்ளையை தான். இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னாக்கா 5இல் மாந்தி இருந்தாலும், அந்த ராகு கேது கூட இது பவர்ஃபுல்னு சொல்லியிருக்கிறேன். 5இல் மாந்தி இருந்தால் அவர்களுக்கு என்ன பண்ணும்? புத்திர சோகம் அல்லது இது ஃபிசிக்கலி ஹேண்டிகேப்டு சைல்டு வச்சுருப்பார், வீட்டில் இருக்கும், அவருக்கு பிறந்திருக்கும். அதே போல் புத்திரன் பிறந்து இறந்து விடுவார், கொஞ்ச நாள்லேயே இறந்து விடுவார். இப்போ மாண்டிக்கு வந்து நட்சத்திரம் இல்லை, ஜெஸ்ஸா புத்திலாம் கிடையாது சார். இந்த ஜெஸ்ஸா புத்தி வரும்போது தான் சார் இதுக்கு அதுவுமே கிடையாது. அந்த பாவத்தையும் டோட்டலாக டேமேஜ் பண்ணிடும். 5இல் இருந்துனாக்கா 4ஐயும் பார்க்கும், 6ஐயும் பார்க்கும். அப்போ எங்கள் மாமன் கூட சண்டை பிடிச்சேன் சார். மாமன் எங்கள் வீட்டுக்கே வரதில்லை சார், நான் மாமனை அடிக்க போயிடுவான். ஏன்னா 6ஆம் இடத்துக்குள்ளே மாமன்கிற உறவு இருக்குது, தாய் மாமங்கிற உறவு இருக்குது. ஏன்னா 5இலேருந்து 6ஐயும் பார்க்கும் இல்லையா? இப்போ 6லேருந்து 7ஆம் இடத்தை பார்க்கும்போது அந்த பாவ காரகத்துவம் இதாகிடும். அப்போது இவருடைய கேரக்டரை பார்த்தீங்கன்னாக்கா நல்லா இருக்காது. ஆனால் எவ்வளோ தான் உழைப்பார், மாடாக உழைப்பார், ஆனால் அது கேட்ட வருமானம் வந்து இவருக்கு கிடைக்காது. ரைட், இது 5. சரி, 7ஆம் இடம் ரொம்ப ரொம்ப முக்கியமாக ஸ்தானம் சார், கலத்தர ஸ்தானம். அம்மா சொன்னாங்க சுக்கிரனை பற்றி, கலத்தர ஸ்தானத்தை பற்றி அம்மா காலையில் நல்லா சிறப்பாக பேசினாங்க. இப்போது 7ஆம் இடத்தில் மாந்தி இருந்தால் என்ன பண்ணும்? கலத்தர பாதிப்பு ஏற்படும். இவர் மனைவிக்கு தெரியாமல் கணவனுக்கு தெரியாமல் மனைவியும் வேறு விதமான தொடர்புகள் இருப்பாங்க. இல்லீகல் அஃபேர் கண்டிப்பாக நிச்சயமாக வரும். சொன்னாங்களா இல்லைங்களா? இல்லீகல் அஃபேர் இது சமுதாய சீர்கேடு இல்லாமல் என்ன சார் இது? இந்த மாதிரியான தொடர்புகள் ஏற்படும் போது வெட்டு, குத்து, சண்டை இதுதான் ஏற்படும். ஆச்சா இல்லைங்களா? பேப்பரை திறந்தானே இவன் போக்சோ சட்டத்தில் கைது, இவர் போக்சோ சட்டத்தில் கைது. கணவனை வெட்டி கொன்ற மனைவி கலையில் என்னது கள்ளத்தூக்கி போட்டு கொலைன்னு பேப்பர் நிறையா பார்க்குறீங்களே, இதுக்கெல்லாம் யார் காரணன்றீங்க? இது சோக்காடு இதே மாந்தி தான், சாட்சாட் மாந்தி தான் காரணம். அப்போது சமுதாயத்தில் நம்மை தூற்றுவதற்கு ஒரு காரணமாக இருக்குது. ரைட், இது 7ஆம் இடத்துல இல்லை. அதே போல் 7ஆம் இடம் கலத்தரம் மட்டும் இல்லை, தொழில் கூட்டாளியும் குறிக்கும். இப்போ நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னாக்கா அழகாக உன்னை ஏமாற்றிட்டு போயிடுவான் தொழில் கூட்டாளி. வியாபாரம், இப்போ வியாபாரம்னாக்கா புதனுடைய நிலையை எடுக்கணும். புதன் வியாபாரத்துக்குரிய கிரகம். அப்போ புதனுடைய நிலையை எடுக்கணும். அப்போது தொழில் பாதிப்பு, தொழில் கூட்டாளிகள் வந்து உங்களை ஏமாற்றுவாங்க. அதே போல் ஒன்றுக்கு மேற்பட்ட மனைவிகளும் ஒன்றுக்கு மேற்பட்ட கணவர்களையும் அந்த பெண் அல்லது ஆண் இருக்கும். அதே போல் மகிழ்ச்சியாக ஒரு இடத்துக்கு பயணத்தில் போகணும்னா முடியாது. வண்டியில் இங்கேருந்து மெட்ராஸ் போகிறேன் அப்படின்னாக்கா இங்கேருந்து போனீங்கன்னாக்கா பாதியிலே வண்டி பஞ்சர் ஆகலன்னு ரிப்பேர் ஆகிடும். சரியாக மெக்கானிக் கிடைக்க மாட்டான். வண்டி பஞ்சர் ஆகும், ஏதோ ஒரு மேஜர் ரிப்பேர் ஆகிடும். இப்போ என்ன பண்ணுவீங்க? வேறு வழியாக தான் போங்க. அப்போ 4 மணி நேரம் 5 மணி நேரம் பயணத்தில் தடை என்பது ஏற்படும். இது 7ஆம் இடம் மகிழ்ச்சியான பயணத்தையும் குறிக்கும். அதே போல் வீட்டில் வளர்க்கக்கூடிய செல்ல பிராணிகள் அடிக்கடி இறந்து போகும். சரி, வீட்டில் நாய் வளர்த்துறது பார்த்துருப்பீங்க, எல்லாம் அடிக்கடி இறந்து போயிடும். நல்லா தான் இருந்தது, திடீர்னு செத்து போச்சே அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இதோட முக்கியமான என்னன்னாக்கா 8இல் மாந்தி. என்னதான் கெட்ட பலனே சொல்லிட்டு இருக்கேன்னு. ஆமாம், மாந்தினா கெட்ட பலன் தான் வரும். கடைசியில் ஒரு ஹைலைட் இருக்குது, சொல்கிறேன் என்னென்னு. சரி, 8இல் மாந்தி இருந்தால் என்ன பிரச்சனை வரும்? 8ஆம் இடம் உங்களுக்கு என்ன தெரியும்? 8ஆம் இடம் ஆயுள் ஸ்தானம். ஆயுள் ஸ்தானம் மட்டுமா? கோர்ட்டு கேஸு, வம்பு, வழக்கு. இது சனி ராகு செவ்வாய் ராகு சம்பந்தப்பட்டால் பலரால் வெட்டி துண்டாடப்பட்டு பல பேர் முன்னிலையில் அவன் இழப்பான். ஆச்சாரியா 10 நாளைக்கு முன்னாடி சென்னையில் ஆச்சாரிங்களா சார் கேள்விப்பட்டீங்களா? ஏதோ ஒரு அரசியல் கட்சி தலைவரை இந்த வழக்கு கூட நடைபெற்றிருக்கிறது. ரைட். அதே மாதிரி 8இல் மாந்தி இருக்கும்போது அவமானத்தை சந்திப்பார். அதே போல் பல பேர் முன்னால் திருடி மாட்டிக்குவான். அதே போல்
8இல் மாந்தி இருப்பது வந்து பெண்களுக்கு மாங்கல்ய ஸ்தானம். பெண்களுக்கு 8இல் மாந்தி இருக்கக்கூடாது. அப்போது இளம் வயதில் சூரியன் செவ்வாய் இருந்தனா ஒரு பழமொழி உண்டு, இடுகதிர் செய் செவ்வாய் எங்கே இருப்பினும் இளம் வயதில் அமங்கலியப்பான். இந்த மாந்தி ஒன்றே போதும், வாழ்க்கையை புரட்டி போட்டுரும். அப்போது அவளுக்கு வந்து வேசி பட்டம் கொடுத்துரும் 8இல் மாந்தி இருந்தானாக்கா. அந்த மாதிரியெல்லாம் கொடுக்கும். அந்த மாதிரி பெண்கள் அப்படி சொல்லக்கூடாது, பட் சமுதாயம் அப்படி சொல்லணும், அதுக்காக சொல்ல வரேன். இது மாதிரி அதே மாதிரி பெரிய தவறை செய்து மாட்டிக்கொள்வார். 6ஆம் இடம்ங்கிறது சிறிய தவறு, 8ஆம் இடம்ங்கிறது வந்து பெரிய தவறு, 12ஆம் இடங்கிறது செய்த தவறுக்கான சிறை தண்டனை, 12ஆம் இடம் சிறைவாசம். ரைட். இப்போ அடுத்தது 9இல் மாந்தி போயிடுவோம். 9இல் மாந்தி இருந்தால் தந்தைக்கு மகனுக்கும் உறவு வெகுவாக பாதிக்கும். அப்பம் பேச்ச மகன் கேட்க மாட்டான், அப்பம் பேச்ச மகன் கேட்க மாட்டான். இது எல்லாத்தோட என்னென்னா கண்டிப்பாக பூர்வீகம் கெடும், பூர்வீக சொத்து அழியும், பூர்வீக சொத்தை விற்றுட்டு பூர்வீகத்தை விட்டு வெளியில் போயிடுவாங்க. நிறைய பேர் அப்படிலாம் இருக்குது. ஒரு ஜாதகம் வந்து நான் பார்த்தேன், பூர்வீகத்தை விட்டு வெளியில் வந்துட்டிங்களா? ஆமாங்க, எங்கள் சொத்தெல்லாம் விற்றுட்டு வெளியில் வந்துட்டோங்க அப்படின்னாரு. அப்போ அப்பாவை வந்து அப்பாவை வந்து நல்லா கேட்டுக்கோங்க. 9இல் மாந்தி இருந்து இப்போ சூரியனுடைய நிலையை பார்க்கணும். சூரியன் நீச்சமாக இருந்தால் தந்தையை வெட்டியும் கொலை பண்ணுவான். அது செவ்வாயினுடைய சாரத்தில் பண்ணால் வெட்டி கொண்டு விடுவான். ஏன்னா செவ்வாய் தான் ஆயுதம். அப்பாவே ஆமாம், தந்தையை வெற்றி கொண்ட மகன் சொல்லி பேப்பரில் வந்து பார்த்துருக்கீங்களா? இது மாதிரியெல்லாம் பண்ணும். அதே மாதிரி ஒரு கௌரவம் இருக்கார், குடும்ப கௌரவங்கிறது போயிடும் சார். குடும்ப கௌரவம் நிச்சயமாக இருக்கவே இருக்காது. என்ன ஜாதகத்தில் எந்த யோகமாக இருந்தாலும், சூரியன் உச்சமாக இருந்தாலும் சரி, யோகமே இல்லாத போயிடும். அதே மாதிரி முதுகு தண்டுவடம் பாதிக்கும். சூரியன் நீச்சமானால் முதுகு தண்டுவடத்தில் பாதிப்பு ஏற்படும், எலும்பில் கோளாறுகள் ஏற்படும். ஏன்னா சூரியன் எலும்பு காரகத்தும் உண்டு. அஸ் பர் மெடிக்கல் ஸ்ட்ராட்டஜி. ரைட். சரி. இப்போ 9இல் வந்து அது பூர்வ புண்ணியஸ்தானம், இது இருக்கவே கூடாது அது. ரைட். அடுத்தது 10இல் மாந்தி. சார் 10இல் மாந்தி இருந்தோன்னா தொழில் நல்லா இருக்கும், 10இல் ஒரு பாவியாவது இருக்கணும்னா சொல்லி வச்சுருக்காங்கண்ணா. அதை தூக்கி அந்த பக்கம் கடாச்சி வைங்க. 10இல் ஒரு பாம்பாது இருக்கணும், ஒரு பாவியாது இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் 10இல் மாந்தி இருக்கக்கூடாது. ஆனால் 10இல் மாந்தி இருந்ததுன்னா பயங்கரமான ரவுடி, ஒரே ஆள் நின்று 10 பேரை வெட்டுவான். அதே போல் வீர தீர செயல்களில் அவர் ஈடுபடுவார். அதே போல் தொழிலில் முடக்கம் ஏற்படும். ஒரு கம்பெனி வச்சு நடத்துகிறாங்கன்னா ஒரு முதலாளி 10-50 பேருக்கு வேலை கொடுக்குறாரு அப்படின்னாக்கா கசைக்கு புழிஞ்சு வேலை வாங்குவார். ஆனால் உண்டான ஊதியத்தை கொடுக்க மாட்டார். அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, இந்த தொழிலாளர்கள்லாம் சேர்ந்து அந்த முதலாளியை முதுகு பின்னால் திட்டுவான். அப்போ தொழிலாளிகளால் ஒரு அபாயம் உண்டு, என்றைக்கு இருந்தாலும் ஆபத்து உண்டு. அப்போ தொழில் சிறக்காது. ஆனால் தீர தீர செயலை செய்வார். ஆனால் 10இல் மாந்தி இருப்பவருடைய மரணம் என்பது மர்மமான முறையில் இருக்கும். ஒரு உதாரண ஜாதகத்தோடு சொல்ல முடியும். நம்ம எல்லாம் பார்த்துக்க, இந்திய சுதந்திர போராட்டத்தில் ஒரு தலை சிறந்த வீரர் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? சுதந்திர போராட்டத்தில் அவர் 10இல் மாந்தி இருக்க பிறந்தார். எத்தனை வீரத்தை எத்தனை பேர் அடித்து இந்த நம்ம நாடு சுதந்திரம் அடைவதற்கு முக்கிய காரணியாக இருந்தவர் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். இன்றைக்கும் அவர் தனியாக ஒரு பெட்டாலியன், ஒரு இராணுவ இதே வச்சுருந்தார். இன்றைக்கும் அவருடைய மரணம் என்பது மர்மமாகத்தார்கள். எப்படி சத்தானுங்க இங்கே சொல்லுங்க பார்க்கலாம், எங்கே இருக்குது? கண்டே பிடிக்க முடியாது. எப்படி இறந்தாருன்னே கண்டுபிடிக்க முடியாது. அப்போ அவருடைய மரணம் என்பது மர்மமாகத்தான் இருந்தது. கரெக்டாக போச்சா? ரைட். அடுத்தது 11இல் மாந்தி. சார் 11ஆம் இடம் வந்து மாந்திங்கும் போது ஒருத்தர் கூட ஒரு நண்பர் சொன்னார், இந்த ஈரோட்டுக்காரர் வந்திருக்காரு, சேலத்தில் பேசும்போது சொன்னார், 11ஆம் இடத்துல வந்து மாந்தி வந்து சதய சாரத்தில் பிறந்ததுனால, நட்சத்திரத்தில் பிறந்ததுனால தன்னுடைய வீடு அப்படிங்கிறதுனால, ஏன்னா காலப்புருஷன் 11ஆம் வீடு கும்பம், அங்கே தான் சதயம் இருக்குது. அங்கே பிறந்தனால 11ஆம் இடத்துல மாந்தி இருந்தால் சுபத்தன்மையாக மாறிடும். என்னென்ன உண்டா எல்லாம் செய்கிறேன். சரி, 11இல் மாந்தி இருந்தால் அந்த ஆளுடைய கேரக்டர் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா சாதாரண கீழ்நிலையில் இருப்பார். அவர் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப கஷ்டப்படு, இப்படி ஒரு கஷ்டப்படுறான், நம்மளே பாவம்னு சாப்பாடு வாங்கி கொடுக்குற நிலைமைக்கு இருப்போம். 11இல் மாந்தி இருந்தால் 3 வருஷத்தில் காரு, பங்களா, வியாபாரம், பெண்கள் தொடர்பு, பெரிய பிஸ்னஸ் மேன், திடீர்னு பார்த்தீங்கன்னா அம்பானி ரேஞ்சுக்கு போயிடுவார். எப்படி இருந்தால் தெரியவே தெரியாது. எப்படி இருந்தால் நான் எப்படி ஆகிட்டேங்கிற மாதிரி ஒரு வேறு ரேஞ்சுக்கு போயிடுவார். அப்போது உயர்ந்த பெண்டில் சகவாசம் எல்லாமே இருக்கும்.
என்ன ஒன்று, மூத்த சகோதரனுடைய இணக்கமான உறவு இருக்காது. ஆனால் அப்துல் கலாமுக்கு மூத்த சகோதரனுடைய இணக்கமான உறவு இருந்தது. அது வேறு விஷயம், அது வேறு காரணம். ஏன்னா செவ்வாய் நல்ல இடத்துல இருந்தது. அதனால் இந்த 11 மாந்தி இருக்கவன் பார்த்தீங்கன்னாக்கா அவருடைய மரணம் என்பது எப்படி இருக்குன்னு நம்ம சொல்ல முடியும். பல பேர் முன்னாடி இறந்து போவான், கீழே விழுந்து செத்து போயிடுவான். ஆமாங்க, பல பேர் முன்னிலையில் அவருடைய மரணம் என்பது நிகழும். ஆமாம், அப்துல் கலாம் என்னாச்சு எல்லாத்துக்குமே தெரியுமில்ல. அப்துல் கலாம் எப்படி இறந்தாருங்க சொல்லுங்கள், யாருக்காவது தெரியும் இல்லையா? மேடை பேச்சு. அஸ்ஸாம் மாநிலத்தில் இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியில் 500 மேற்பட்ட மாணவர்களிடையே உரையாற்றும் போது மேடையில் இருந்து இறந்து போனாரா? அவருக்கு 11 மாந்தி. பல பேர் முன்னால் ஒரு உயிர் பிரிஞ்சுதா இல்லையா சார்? ரைட். இது 11ஆம் இடது. இப்போ அவருடைய கேரக்டர் பார்த்தீங்கன்னாக்கா அந்த 11 மாந்தி இருக்கவங்க பார்த்து, ஆனால் அவர் கல்யாணம் பண்ணிக்கலை, அதுவே விஷயம். ஆனால் 11 மாந்தி இருந்தால் 11ஆம் இடம் மறுமணஸ்தானம் தானே. ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் பலதாரம் பல புருஷ மனம் மேற்கொள்வோம். அதான் ஒன்று, அது ஒரு முக்கியமாக கண்டிப்பாக அமையும். அப்போ கேரக்டர் வைஸும் கெடுத்துரும். ஆனால் பணம் கையில் இருக்கும். 4 மனைவி 5 மனைவி இருக்கும். போகிற இடத்துல எல்லாம் வச்சுட்ருப்பான். இதெல்லாம் பார்த்துக்க நிறையா வந்திருக்குங்க. 11 அதை பார்க்கும்போதே இந்த மாந்தி உட்காந்து பார்த்தோன்னே ஓ இப்படிப்பட்டாலும் நான் கண்டுபிடிச்சிடுவேன். இது பிரசன்னத்தில் மட்டும் இல்லைங்க, சாதாரண பாரம்பரியத்தில் கண்டுபிடிச்சிடலாம். இது 11ஆம் இடம். ரைட்டு. 12 மாந்தி. 12ஆம் பாவம் என்னன்னு உங்களுக்கே தெரியும். 12ஆம் பாவக காரகத்துவம் என்னன்னு தெரியும். அயன சயன சுக போக மோட்ச விரய ஸ்தானம் போகஸ்தானமும் கூட. அப்போ அயனமும் சயனமும் கெடும் அப்படின்னாக்கா, அயனம்னா ஒரு இடத்த விட்டு ஒரு இடத்துக்கு போகிறதா அப்படின்னாக்கா அது 12. 3ஆம் இடம் குறுகிய பயணம். 9ஆம் இடம் வந்து நெடுந்தூர பயணம், ஆன்மீக பயணமாக இருக்கும். 9ல் சந்திரன் இருக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கோயில் குளத்துக்கு போயிட்டு இருப்பார். எங்கே? மெட்ராஸ்லேருந்து கன்னியாகுமரி போய் பகவதி அம்மன் கோயில் போய் வழிபாடுக்காக போவார். நெடுந்தூர பயணம். 12ஆம் இடம்ங்கிறது அயல் தேச பயணம், ராகு சம்பந்தப்பட்டார் அயல் தேச பயணம். அப்படி அது மட்டுமா காரகத்துவம்? சயனம் என்றால் நகருதல் என்ற அர்த்தம். அது அந்த 12ஆம் இடம் வந்து சரலக்கணமாகவும் சரராசியாகவோ சிறலக்கணமாகவோ சிறராசியாகவோ உபயமாக இருந்தால் கண்டிப்பாக அவர் விமானத்தில் பறப்பார். சந்திரனுடைய தொடர்பு இருந்தனாக்கா, ராகுனுடைய தொடர்பு இருந்தனாக்கா, வாயு வீடான புதனுடைய தொடர்பு இருந்தால் அவர் ஆகாய விமானத்தில் கண்டிப்பாக நிச்சயமாக பறப்பார். அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. ஆனால் 12இல் இருக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா 12ஆம் இடம் வந்து போகஸ்தானம் சார், அதை விட்டுறக்கூடாது சார், அது ஒரு காரகத்துவம் உண்டு. இப்போ எத்தனையோ காரகத்துவம் இருந்தாலும் ஏதோ ஒரு காரகத்தில் இந்த மாந்தி வந்து கண்டிப்பாக நிச்சயமாக ஸ்பாயில் பண்ணிடும். அது எந்த ஜோதிடருக்கும் தெரியும். ஏதோ ஒரு காரகத்துவம் ஒன்று அடி வாங்கும். இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தா மேக்சிமம் பார்த்தீங்கன்னாக்கா 12ஆம் இடங்கிறது வந்து 12ஆம் இடம் மாந்தி வந்து பஞ்சனை தோஷம்னு சொல்லுவாங்க. பஞ்சனைன்னா உங்களுக்கே தெரியும், பெட்டில் எதுக்கு? கணவன் மனைவி அங்கே தான் இல்லையா? 3, 7, 11ங்கிறது காமத்திரிவான வீடாக இருந்தாலும் 7ல் காமமுட்டு 12ல் இணைந்து 5ல் குழந்தை பெற்றான். பாருங்க, 7ல் காமமுற்று 12ல் இருவரும் இணைந்து 5ஆம் இடத்தில் குழந்தை பெற்றான். இது பாருங்க ஒன்று. அப்போ 12ஆம் இடம் தான் ஆண் பெண் சேருதல். கொஞ்சம் ஒரு மாதிரியாக தான் இருக்கும். ஏன்னா மாந்தி 39 அப்படி தான் இருக்கும். அப்போ அந்த 12ஆம் இடத்துல மாந்தி இருந்ததுனாக்கா ஆண் பெண் சேர விடாது. ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காது. இப்போ நம்ம ஜாதகம் பார்க்கும்போது யோனி பொருத்தம்லாம் பார்க்குறோம் இல்லையா சார்? வசிய பொருத்தம் பார்க்குறோம் இல்லையா சார்? அப்படி பார்க்கும்போது இந்த மாந்தியும் பார்க்கணுன்றது. அப்போ 12ல் போய் மாந்தி இருந்தேன்னா யோனி பொருத்தம் சரியாக வராது. அதே போல் வசிய பொருத்தம் சரியாக வராது. ஒருத்தருக்கு அது அங்கே தான் 2 பேரும் ஒழுங்காக இருந்தால் தான் குடும்பங்கிறது இதாக இருக்கும். அதில் பிரச்சனை வந்ததுனாக்கா குடும்பத்துக்குள் ஒரு விரிசல் ஏற்படும். இப்போது டைவர்ஸ் வரைக்கும் போயிடும் அது. அதே போல் ஆண்களுக்கு இந்த மாதிரி ஆண்களுக்கு இருந்தாலும் சரி பெண்களுக்கு இருந்தாலும் சரி பல புருஷம் பல மனமும் இங்கேயும் ஏற்படும். ஏன்னா 11ஆம் இடத்தை பார்க்கறதுனால பெரும்பாலும் பார்த்தீங்கன்னாக்கா ராகு சம்மந்தப்பட்டால், அடுத்து சனி சம்மந்தப்பட்டால், மாந்தி சம்மந்தப்பட்டால் பால்வினை நோயால் தாக்கப்பட்டு ரத்தம் கெட்டுவிடும். அப்போ புத்திரம் இருக்காது. பல பேருக்கு அப்படி இருக்கும்.
அதே போல் இந்த 12ஆம் இடங்கிறது ஒரு இடத்துக்கு இருந்து இன்னொரு இடத்துக்கு நகர்ந்து போகிறாங்க அப்படின்னாக்கா, அப்போ கன்னியாகுமரியில் நாகர்கோயிலில் ஒருத்தர் இருக்கார் அப்படின்னாக்கா, போய் பஞ்சாபில் போய் செட்டில் ஆகிறாருனாக்கா அவர் போக முடியாது, எடுத்துருவான். அதாவது அங்கே தாங்க எனக்கு வேலை கிடைக்குது, அங்கே தாங்க போகிறேன் அப்படின்னு பார்த்தோன்னா அங்கே போக மாட்டார். திடீர்னு சென்னையில் வந்து செட்டில் ஆகி அவர் இஷ்டத்துக்கு கல்யாணம் பண்ணிக்குவார். அவரே இஷ்டத்துக்கு கல்யாணம் பண்ணிப்பார். ஊரில் ஒரு ஃபேமிலி இருக்குது, இங்கே ஒரு ஃபேமிலி இருக்கும். குடும்பத்தில் 4 பிரச்சனைகள்னா குடும்பமே 4 ஆகிடும். அந்த மாதிரி பண்ணிடும். சரி, இந்த மாந்தி 12 பாவங்களில் என்னென்ன ஏற்படுத்தணும்னா தீய பலனுக்கு தான் ஏற்படுத்தணும் என்று பார்க்கும்போது, இந்த மாந்தியிலிருந்து எப்படி வெளியில் வர்றது அப்படிங்கிறது சொல்லிடுறேன். பரிகார அமைப்பு உண்டு. மாந்தி குருவின் வீட்டில் இருந்தாலும் சார் விதியை இது பண்ணிக்கோங்க சார். லக்னத்தில் இருந்தாலும் லக்ன புள்ளி எந்த கிரகமோ அந்த வீட்டின் அதிபதி ஆட்சி உச்சம் திரிகோணம் இருந்தாலும் மாந்தியினுடைய தாக்கம் என்பது கொஞ்சம் குறையும், முழுவே அகலாது. 100% இருக்குது அப்படின்னாக்கா ஒரு 70% 80% குறையும். இருந்தாலும் பாதிப்பு கண்டிப்பாக நிச்சயமாக செய்யாமல் போகாது. எப்படி போகாது அப்படின்னு உறுதியாக சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, 10 மாந்தி இருக்கும்போது நேதாஜி சந்திர போஸ் அவர் புகழ்பெற்ற அவர் புகழ் இருந்தது. ஆனால் மர்மமான முறையில் வரணும். அப்போது சாதாரண ஒரு சாதாரணம் சொல்லக்கூடாது, ஒரு விண்வெளி ஆராய்ச்சியாளராக இருந்த அப்துல் கலாம் அவர்கள் இந்திய நாட்டுடைய ஜனாதிபதியாக உயர்ந்து நின்றார். அது 11ஆம் மாந்தி சுப மாந்தி தான் வேலை செஞ்சது அவருக்கு. ஆனால் எல்லோரும் முன்னாடி இறந்தார் இல்லையா? அப்போ ஒரு வேலை ஒரு கொட்டுச்சு இல்லைங்களா? அதே போலாமல் நவகிரகத்துலேயும் ஒரு கிரகம் நல்லது செய்யும், ஒரு கிரகம் கெட்டது செய்யும். இப்போ மகரத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் நல்லது பண்ணுமா? பண்ணாது. அதே போல் செவ்வாய் வந்து நல்ல கிரகமா? இல்லை, அதே சஷ்டாஷ்டகமாக தான் வரும். அப்போ ஒரு செவ்வாய் நல்ல செவ்வாய், ஒரு செவ்வாய் கெட்ட செவ்வாய், ஒரு குரு நல்ல குரு, ஒரு குரு கெட்ட குரு, ஒரு புதன் நல்ல புதன், ஒரு புதன் கெட்ட புதன். புதன் கெட்டுது அப்படின்னாக்கா நரம்பு தோல், பேங்க் பாஸ்புக்கை தொலைக்கிறது, ஏடிஎம் பாஸ்புக்கை தொலைக்கிறது, இந்த மாதிரியெல்லாம் நடக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. புதன் வந்து தோல் பாதிப்பை கொடுக்கும். இப்போது அந்த 2 நவக்கிரகங்களுக்கே 2 வெவ்வேறு காரகத்துவம் இருக்கிற மாதிரி இருக்கும் உண்டு. அப்படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா விதி பார்த்தீங்கன்னாக்கா மாந்தி நின்ற நட்சத்திராதிபதி, நல்லா கேட்டுக்கோங்க, மாந்தி நின்ற நட்சத்திராதிபதி லக்னத்திற்கு 3, 6, 8, 12 மறைந்துவிடக்கூடாது. 1 குரு பார்வை மாந்தியில் இருக்க வேண்டும் குறைவதற்காக. அந்த மாந்தி நின்ற நட்சத்திராதிபதி அசங்கமாக கூடாது, வக்கரம் பெறக்கூடாது. அஸ்தமனத்தில் இன்னொன்று இருக்குது, மகா அஸ்தமனம்னு ஒன்று இருக்குது. அது யோகா வீட்டில் இருந்தாலும் சரி, அவயோக வீட்டில் இருந்தாலும் சரி, அப்போ பாதிப்பை நிச்சயமாக கொடுக்கும். சரி, மாந்தி குருவின் வீட்டில் இருந்தாலும் குரு பார்வை பெற்றிருந்தாலும் ஜாதகத்தில் 5ஆம் அதிபதி 9ஆம் அதிபதி வலுப்பெற்று இருந்தாலும் 3, 10, 11 இடத்தில் இருந்து குளிகன்னா மாந்தி யோகாதிபதிகள் அல்லது சுபர்கள் லக்ன சுபர்கள் பார்த்தாலும் மாந்தி நின்ற நட்சத்திராதிபதி லக்னாதிபதிக்கு நட்புடன் இருந்தாலும் மாந்தி நின்ற வீட்டதிபதி திதி சூன்யம் அடைந்திருந்தாலும் ரொம்ப முக்கியம். இது ஒரு பாயிண்ட்டு. மாந்தி நின்ற நட்சத்திராதிபதி எந்த கிரகமோ திதி சூன்யத்தில் மாட்டிச்சு அப்படின்னா அந்த பலன்கள் என்பது சற்று குறையும், அவ்வளோ நன்மை நடக்கும் அப்படின்னு சொல்லி. இப்போ அந்த மாந்தியை பொறுத்தவரை என்ன, இதுலேருந்து எப்படி வெளியில் வர்றது? ஐயா சொன்னாங்க, காசியை பற்றி சொன்னாங்க. அப்புறம் நம்ம பண்டிட் பாலசுப்ரமணியா கூட சொன்னார், கர்மா நம்ம காசிக்கு போகணும், காசிக்கு போனால் கர்மந்தீருன்னு அந்த காலத்தில் சொல்லி வச்சுட்டான். ஆனால் நம்ம தான் போகிறதில்ல, போகவும் முடியறதில்லை. ரொம்ப நேரத்தில் இருக்குது சார் போகிறதில்ல. ஆனால் இப்போ அது அந்த கனவு என்பது இப்போ ஐயா மூலமாக அது ஒரு நனவாயிடுச்சு. எப்படியாவது கஷ்டப்பட்டு ஒரு முறை போய் நம்ம முன்னோர்களுக்கு அங்கே திதி கொடுக்கணும். விஷ்ணு பாதத்தில் போய் கயார் சாதம் பண்ணணும், உண்டா இல்லைங்களா? அதெல்லாம் பண்ணும்போது இந்த மாந்தி என்பது ஒன்றும் பண்ணாது, அழகாக மாந்தி அடைக்காமலே பலன் சொல்லலாம். அது வரைக்கும் நீங்கள் மாந்தி அடைச்சி தான் பலன் சொல்ல முடியும். சரி, எளிய முறையில் பரிகாரம் நான் இருக்குது. இப்போ 1, 5, 9 அமர்ந்தால் கடுமையான மாந்தி தோஷம் இருக்கும். அவர்கள் துர்மரணம் அடைந்த ஆத்மாக்களுக்கு திலோகமம் செய்வதன் மூலமாக வாழ்க்கையில் ஒரே முறை தான் திலோகமம் பண்ணணும், சும்மா பண்ணக்கூடாது. திலோகமம் என்பது வேறு,
தில தர்ப்பணம் என்பது வேறு. இறந்தவர்களுக்கு அந்த உயிர் விட்டு நாளில் நம்ம சாமி கும்பிடுவோம் இல்லையா, அது வேறு, போட்டு குழைக்கக்கூடாது. திலகாமம் என்பது ஒரே ஒரு முறை வாழ்க்கையில் ஒரு முறை தான் செய்யணும். ஆனால் இதெல்லாம் வருஷம் வருஷம் நம்ம செஞ்சிட்ருப்போம். ஒன்று, இது எங்கே செய்யணும்? காசி, ராமேஸ்வரம், கொடுமுடி, பவானி, இது போன்ற இடங்கள் 1, 5, 9 இருந்தாலும். சரி, இதுக்கான திருக்கோயில் இருக்கான இருக்குது, அதையும் சொல்கிறேன். சரி, 1, 4, 7, 10 கேந்திரத்தில் போய் உட்காந்துட்டான். ஏன்னா லக்னம் என்பது ரெண்டுத்துக்கும் பொது, லக்ன கேந்திரம் அப்படிம்பாங்க. அப்போ 1, 4, 7, 10 போய் மாந்தி உட்கார்ந்தால் எந்த நட்சத்திர சாரம் வாங்கியிருக்கான்னு பார்க்கணும். அது திரிகோண அதிபதியினுடைய நட்சத்திர சாரம் வாங்கினால் திருக்கோயில் பரிகாரம் கண்டிப்பாக பலன் அளிக்காது. திலகம் வந்தால் பண்ணியாங்கணும். ராமேஸ்வரம் இல்லை கொடுமுடி எங்கேயா போய் பண்ணிக்கணும், கண்டிப்பாக பண்ணிக்கணும். சரி, மாந்திக்கான கோயில்கள் என்ன இருக்குது பார்க்கலாமா? அதை பார்த்துட்டோன்னா அரக்கோணம் பக்கத்தில் திருவாலங்காடுன்னு ஒரு ஊர் இருக்குது. வண்டார் குழலி அம்மன் ஒரு சிவஸ்தலம் இருக்குது. அங்கே மாந்திக்கு வந்து சனிக்கிழமைக்கு காலையில் 6 மணிக்கு புலிகை நேரம் 6 to 7:30 சனி ஹோரையில் பண்ணுவாங்க. அதில் போய் கலந்துக்கிட்டாக்கா அது என்ன, திரிகோணத்திலிருந்து கேந்திரத்திலிருந்து திரிகோண சாரம் பெறாதிருந்தால் அங்கே போய் பண்ணிக்கணும். அடுத்ததாக திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் பக்கத்தில் முத்தூர்னு ஒரு ஊர் இருக்குது. மாந்தீஸ்வரர் கோயில் அங்கே ஒன்று இருக்குது. ஈரோடு மாவட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு தெரியும், முத்தூரில் மாண்டு அங்கே ஒரு கோயில் இருக்குது. அடுத்தது தூத்துக்குடி மாவட்டம் கூடங்குளம் அன்மணியம் பக்கத்தில் வளையாபதினு ஒரு ஊர் இருக்குது. வளையாபதினு ஒரு இலக்கு, விஜயாபதினு ஒரு ஊர் இருக்குது. அங்கே வந்து விஸ்வாமித்தருக்கு தனி சந்நிதி இருக்குது. அந்த கோயிலில் போய் நம்ம பரிகாரம் பண்ணேன்னா பணிகாரம் பண்ணோம். அப்படி அங்கே என்ன பண்ணுவாங்கன்னா, முதல்ல நீங்கள் போன உடனே மணலில் உங்களை புரட்ட விட்டுருவாங்க, புரண்டுட்டு வாங்கன்னு. அப்புறம் போய் குளிச்சுட்டு வந்து அங்கே இருக்கிற சிவலிங்கத்துக்கும் விஸ்வாமித்தருக்கு உட்காந்து அதே மாதிரி அந்த மாண்டிக்கான தோஷ பரிகார பூஜைகள்லாம் பண்ணி உங்களை அமுச்சு வச்சுருவாங்க. அது மாதிரி பண்ணுவாங்க. அதுக்கடுத்து திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சேரன் மகாதேவியில் இருக்கக்கூடிய பக்தவத்சல பெருமாள் கோயிலையும் பண்ணுறாங்க. அதே போல் திருநெல்வேலி மாவட்டத்தில் அரிகேசவன் நல்லூர்னு ஒரு ஊர் இருக்குது. அங்கே வந்து சிவன் கோயிலில் மாண்டிக்கு தனி சந்நிதி இருக்குது, அங்கேயும் பண்ணுறாங்க. அதே போல் இன்னொரு இடம், முக்கியமான இடம் இருக்குது. இந்த மாந்தி என்ற குளிகனுக்கு தனி கோயிலே இருக்குது. எங்கன்னு பார்த்தீங்கன்னா கும்பகோணத்து பக்கத்தில் திருநாரையூர் அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது. ராமநாத சாமி கோயிலில் குளிகமன் நேரத்தில் மட்டும்தான் திறந்துருப்பாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை காலையில் 6லேருந்து 7:30 வரைக்கும் ஒரு பேட்ச் நடக்கும். அப்புறம் கோயிலை பூட்டிகிட்டு போயிடுவாங்க. மற்ற நேரத்தில் எப்போ போனாலும் கோயில் சாத்தி தான் இருக்கும். குளிகை நேரத்தில் மட்டுமே அந்த கோயில் திறந்திருக்கும். அங்கே சனீஸ்வரர் தன்னுடைய 2 மனைவிகளுடன் ஜெயஷ்டாதேவி, மந்தாதேவி குளிகனுடன் அங்கே இருக்கிறார். அங்கே போய் குளிகை நேரத்தில் போய் பண்ணிட்டு வரலாம். பண்ணி முடித்த கையோட நேர் பின்னாடி கல்கருடன் கோயில் இருக்குது. கல்கடன் நாகதோஷத்துக்கு அங்கே தான் போவாங்க மேக்சிமம். அங்கேயும் போயிட்டு வரலாம். சீனிவாச பெருமாள் சன்னிதி போய் அங்கே லக்ஷ்மிக்கு வந்து பிரம்மா வந்து கல்யாணம் பண்ணி வச்ச இடம் அப்படிங்கிறதுனால அது ஒரு ஃபேமஸான ஒரு கோயில், கல்கடன் கோயில். இது திருநாரையூர்னு பேர் இந்த ஊருக்கு, இந்த கோயிலுக்கு. கும்பகோணத்துலேருந்து 10 ரூபா தான் பஸ் ஃபேர். அங்கே போய் இறங்கி கொஞ்சம் சந்துக்குள்ளே இருக்கும், இந்த தேடி கேட்டு தான் போகணும். போய் அங்கே போய் பண்ணிக்கலாம். சரி, இது எப்போ பண்ணுறது அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா? எல்லா நாளும் பண்ணணும் பரிகாரம் பண்ணிக்கலாமா? இப்போ ஏதோ ஒரு காரியம் பண்ணணுன்னா சந்திரபலம் இதெல்லாம் நம்ம தாராபலம் பார்க்குறோமா இல்லைங்களா? இப்போ தாராபலம் பார்க்கும்போது மாந்திக்கு பரிகாரம் பண்ணும்போது ஒரு இதை நம்ம பார்க்கணுமா இல்லையா? ஒரு அம்சம் இருக்குல்ல, ஒரு விதி இருக்கணுமா இல்லையா? எப்படி பண்ணணும், மாந்திக்கு திலோகமம் எப்படி பண்ணணும் அப்படின்னாக்கா, நித்திய நாம யோகங்கள் 27 இருக்கா? அந்த 27 நாம யோகத்தில் முக்கியமான 2 நாம யோகம் இருக்கையா. ஒன்று வைத்திருதி, ஒன்று மகா வெற்றிபாதம். அந்த 2 நாள் வரக்கூடிய நாளில் போய் அப்போ அந்த அன்றைக்கி இந்த நட்சத்திரம் இதெல்லாம் பார்க்க வேண்டாம். நித்திய நாம யோகம் வரக்கூடிய நாளில் காலையில் போய் செஞ்சுக்கணும். சரி, என்னால் போக முடியல சார், நான் என்ன சார் பண்ணுறது, அவ்வளோ தூரம்லாம் போய் என்னால் பண்ண முடியாது அப்படின்னா என்னுடைய நம்பர் தரேன். அது என்ன இது பண்ண அது பண்ணணுமோ நான் அது பண்ணித்தான். அது மாதிரி போய் சிம்பிளாக உன்னுடைய வசதிக்கு ஏற்ற மாதிரி
ஏன்னா எல்லார் கையிலும் காசு இருக்குன்னு சொல்ல முடியாது, எல்லார் கையிலும் காசு இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா காலம் அந்த மாதிரி இருக்குது. இப்போ நீங்கள் ஜாதகம் வந்து 300 கேட்டோன்னா, சார் என்கிட்ட 100 தான் சார் இருக்குது, 100 வச்சுட்டு போகிறோன்னு இருக்குது. நம்ம சரி வரைவாடி இல்லை, சரி வந்துட்டான், சரி போ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விடுற மாதிரி இருக்குது. கால சூழல் அப்படி இருக்குது. ஏன்னா கிராமத்தில் ஜோசியம் பார்க்குறவங்க தான் தெரியும் கஷ்டம் என்னென்னு சொல்லி. நகரத்தில் பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் பார்த்தோன்னா 500 1000 கொடுன்னா கொடுத்துருவான், அக்கௌண்ட்டில் ஜிபேயில் போட்டு விட்ருன்னா போட்டுருவான். இப்போ 1000னாக்கா, சார் 1000மா சார், என்ன சார் அப்படின்னு கேட்குறான். ஆமாங்க, இப்படிலாம் இருக்குது. ப்ராக்டிக்கலாக ஒரு அஸ்ட்ராலஜருக்கு இதெல்லாம் இருக்குது. அப்போது அந்த மாதிரி இது பண்ணிக்கலாம். அப்போது வைத்திருத்தி நாமயோகம் வரக்கூடிய நாள் அல்லது வெற்றிபாதம் நாமயோகம் வரக்கூடிய நாளில் இந்த மாந்திக்கான தர்ப்பணம் செய்து இந்த மாந்தியை மாந்தி உறங்க செய்ய வேண்டும். அதுதான். அப்போ உறங்க செய்யணும்னா கட்டத்தில் மாந்தி எங்கே உட்காந்துருக்கும்ல, மாந்தி இல்லாமலே நீங்கள் பலன் சொல்லலாம், மற்றபடி நீங்கள் பண்ணலாம். மாந்தியை அடைக்காமலோ நீங்கள் பலன் சொல்லவே கூடாது. பலன் சொன்னீங்கன்னா அத்தனையும் மாறுபட்டுரும். இதோ கேரளாக்காரன் தான் சொந்தம், இது ஒரு பிம்பமாயை உருவாக்கி விட்டார்கள். அப்படிலாம் கிடையாது. மாந்திக்கு கண்டிப்பாக கேட்கும். அதே போல் ஏன் அந்த மாதி தோஷம் ஏற்படுகிறது ஒரு கடைசியாக முத்தாய்ப்பாக சொல்லிடுறேன், இறுதியாக முடிச்சுக்கிறேன். இறந்தவர் வீட்டில் பேரத்தை வைத்து கொண்டு சண்டையிடக்கூடாது. அடுத்தது, பேரத்தை காலால் தாண்டக்கூடாது. 3, இறந்தவரை பற்றி இழிவாக பேசக்கூடாது. அடுத்தது, அந்த அவரவர் சார்ந்த குலம், நான் ஜாதி இதெல்லாம் பேசலை, அவரவர் குலம் சார்ந்த வழக்கப்படி முறையாக நேர்த்தியாக ஈம காரியங்களை எந்த ஒரு தொய்வுமின்றி எந்த விடுதலுமின்றி வேதத்துக்கு உரிய மரியாதை கொடுக்க வேண்டும். சரிங்களா? அப்படி பண்ணனா மாந்தி தோஷம் உங்களை காக்காது. ஏன்னா மாந்தி நம்ம ரெஸ்பெக்ட் எதிர்பார்க்கும். நம்ம பார்த்தீங்கன்னா என்ன சார் மரியாதை இல்லாமல் இப்போ நம்மளே சொல்கிறது இல்லையா, என்ன சார் அந்த மரியாதை இல்லாமல் போகிறான், அவன் பாட்டுக்கு இப்படி உட்காந்துக்கிறான், கால் மேலே கால் போட்டு இப்போ இப்படி தான் இருப்போனோங்கிற நம்ம சொல்கிறது இல்லையா. அதே மாதிரி மாந்தி எனக்கு நீ என்ன பண்ணுற அப்படின்னு கேட்கும். சரி, இந்த மாந்தி தோசை இல்லைன்னா என்ன ஆகும்னாக்கா, வீட்டில் அந்த துர்மணம் அடைந்த ஆவி என்பதை வீட்டிற்குள் சுத்தம். ஒவ்வொரு அமாவாசை அன்றைக்கும் இறந்து உயிர் விட்ட தேதி என்றும் எனக்கு சோறு கொடு தண்ணி கொடுன்னு வீட்டு முன்னால் நிற்கும். அதுக்கு நம்மளை பார்க்க முடியும், நம்ம அதை பார்க்க முடியாது. ஏன்னா அது சூஷ்ம திரேகம், பார்க்க முடியாது. இது மாதிரியான சிக்கலை கொடுத்துரும். அது சாபம் விட்டால், பிரேத சாபம் விட்டால், நான் முன்னால் இத்தனை நேரம் பலன் சொன்னேனே அதுதாங்க நடக்கும். என்னதான் யோகம் இருந்தாலும் ஐயா சொன்ன மாதிரி கர்ம ஜாதகம்னாக்கா ரொம்ப கஷ்டப்பட்டேன், வேறு வழியே கிடையாது. எந்த பரிகாரம் கோயிலுக்கு போனாலும், நான் ஐயா போகாத கோயில் இல்லையா, செய்யாத பரிகாரம் இல்லையா, சுத்தார அரச மரம் இல்லையா, ஒன்றுமே இல்லையா, இதுதான் முக்கியமான பிரதானமானது என்று கூறிக்கொண்டு எனக்கு வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கு நன்றி பாராட்டி அமைகிறேன். நன்றி, வணக்கம்.